ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பொண்ணு கௌரி அப்படின்றவங்க, இவங்களோட கிராமத்துல கம்மியான வீடுகள் தான், அதுவும் இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளுக்கு நடுவில் இருந்திருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு நாள் அவங்களோட வீட்டுல இருக்கிற அவங்களோட அப்பா அம்மா உறவினர்கள் வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியை விட்டுட்டு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் கௌரிக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. எந்த இடத்துலயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வைங்க. மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க அந்த கௌரிக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாமக்கல் மாவட்டத்துல ஒரு அழகான சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணுங்க. இந்த பொண்ணோட வீட்டுல அவங்களோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருந்திருக்காங்க. கௌரி 11th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு டெய்லி ஸ்கூல் போகணும் அப்படின்ற காரணத்தினால இவங்களோட அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. கௌரியை வீட்லயே விட்டுட்டு தான் கிளம்புறாங்க. இப்ப அவங்களோட தம்பியையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. இவங்களோட ஊர் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌரியோட வீட்டை சுத்தி ஃபுல்லா வயல்வெளிகள் தான் இருக்குமாங்க. இவங்களோட வயல்வெளிகளுக்கு நடுவுலயே தான் அந்த வீட்டையும் கட்டியிருந்திருக்காங்க. அது கூடவே இவங்களோட ஊருக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250-300 மீட்டர் நடந்து போனால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடுகளை பார்க்க முடியும், ஊருக்குள்ளேயும் போக முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ ஹேண்டில் பண்ணிருவியா, நீ கண்டிப்பா தனியா இருந்துருவியா அப்படின்ற மாதிரி கௌரி கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. கௌரி என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சின்ன பிள்ளையம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கௌரியை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு மனசே இல்லையா. பரவாயில்ல, நீயும் வா, வந்துட்டு கூட நீ படிச்சுக்குவியா, வா, நம்ம எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துடலாம், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க போறது பாத்தீங்கன்னா சாயங்கால டைம் தான் போயிருக்காங்க. ஒரு 5:30 மணிக்கு மேலதான் போறாங்க. இப்போ கௌரி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா முடியாது, காலையில எனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் வரல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, நீ பார்த்து பத்திரமா இரு, நாங்க எப்படியும் ஒரு 9 மணி 9:30க்குள்ள வந்துடுறோம் அப்படின்னு தான் அவங்களோட அப்பா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அம்மா அப்பா வந்துருவாங்க அப்படின்னு கௌரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களோட வீட்டுல ஒரு சின்ன பட்டன் மொபைல் இருந்திருக்கீங்க. அந்த மொபைலோட போன் வந்து ரிங் ஆகுதுங்க. என்னடா இது, இந்நேரத்துக்கு யாரா போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரியும் அட்டன் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு தாங்க. என்னடி பண்ற, படிச்சுட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரிதான் எங்க அப்பா அம்மா இல்ல, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வாடி, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், கண்டிப்பா அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல, அந்த இடத்துக்கு வா, நீ தான் வர மாட்டேற, இன்னைக்காவது போகலாம், ஏன்னா இன்னைக்கு உங்களோட அப்பா அம்மா இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலேயே ஒரு சின்னதா குடிசை மட்டும் இருக்குமாங்க. அந்த குடிசையில வந்துட்டு நைட்டு பார்த்தோம்னா அந்த அந்த குடிசைக்குள்ள நிறைய வந்து மின்மணி பூச்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த லைட் பூச்சி, அது இருக்குமாங்க. அது போய் பார்த்துட்டு வரலாம், வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு இந்த பொண்ணும் கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த குடிசை மாதிரி சின்னதாக தான் இருக்குமாங்க. அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அங்கே வந்து அந்த விண்மணி பூச்சிகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த பூச்சிகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வீடுக்கு திரும்புறாங்க. வீடு திரும்புற டைம் பார்த்தீங்கன்னா மணி 9:30 மணி ஆயிடுச்சு. 9:30 மணி ஆயிடுச்சா, ஐயோ எங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்களே, என்னை வேற பயங்கரமா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கௌரி வேகமா நடந்து போறாங்களாங்க. இந்த ஃப்ரெண்டோட வீட்டெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் இவங்களோட அந்த காட்டு பகுதிக்கு வயல்வெளிக்கு போறாங்க. போற வழியெல்லாம் ஃபுல் இருட்டு தான், எங்கேயுமே வெளிச்சமே இருக்காது. அன்னைக்கு நிலா வெளிச்சமும் அதிகமா இல்லை. நடந்து போயிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க, வா இன்னும் கொஞ்சம் பூச்சி காட்டுறேன், வா இன்னும் கொஞ்சம் நம்ம போய் பூச்சி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுற அந்த குரல் வந்து லேசா தான் கேக்குதுங்க. யாரு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல, ஆனா லைட்டா கேக்குது. என்னடி சும்மா இதே தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதை ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்கலாங்க. நேரா நடந்து போறாங்க, அவசரமா நடந்து போறாங்க. அப்போ மறுபடியும் வாடி, அங்க போய் நம்ம பார்த்துட்டு வரலாம், அதே மாதிரி அங்க நிறைய பூச்சி இருக்குதுடி, வாடி போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டதும் கம்மனா இருக்க மாட்டீங்களாடி, தனியா போறவளை பயமுறுத்ததே உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்களாங்க.
கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஃபுல் இருட்டா தான் இருக்கு. எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஏய் என்னடி சும்மா என்ன பயமுறுத்திட்டே இருக்கீங்க, எங்க இருந்தாலும் வெளியே வரீங்களா இப்ப என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று சத்தம் போடுறாங்க. எந்த ஒரு குரலுமே வரல. சரி ஓகே நான் கிளம்புறேன், இதுக்கு மேல என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இந்த பொண்ணு நடந்து போறாங்க. கரெக்டா இவங்களோட அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. அந்த லைட் வெளிச்சத்துல இந்த பொண்ணும் அப்பாடா எப்படி அப்பா அம்மானும் வரல, அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமா மெதுவா நடந்து போறாங்க. இப்ப நடந்து போற அந்த பொண்ணுக்கு பின்னாடியே யாரோ நடந்து வர்ற மாதிரி ஒரு காலடி சத்தம் கேட்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. இப்படி சத்தம் கேட்டதும் ஏய் கம்முனே இருக்க மாட்டீங்களாடி அப்படின்னு திரும்புறாங்களாங்க. திரும்பும் போது அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் மாதிரி ஏதோ ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு சல்லுன்னு ஓடுற மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இப்படி கிராஸ் ஆகிறத பார்த்ததும் இவங்களுக்கு ஒட்டமெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. என்ன காரணம்னா அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்டு யாருமே பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு போடலை. இப்போ இது யாரா இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாக பயந்து போயிட்டாங்க. இது பயத்தோடய மேற்கொண்டு நடக்கிறாங்கங்க. மெதுவாக நடந்து போகிறாங்க. கை காலெல்லாம் வெளத்து போயிடுச்சு. அப்படியே காலெல்லாம் பின்னிக்கிட்டே நடக்கவே முடியாத அளவுக்கு மெதுவாக நடந்து போகிறாங்க. போயிட்டு அவங்களோட வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டாங்க. திண்ணையில் உட்காந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களோட ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது வீட்லேயே ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்களாட்டுங்க. ஃபோனை பார்க்கும்போது நிறைய மிஸ்டு கால் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா அப்பா தான் பண்ணியிருந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, இவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா, அதுவும் இத்தனை டைம் கூப்பிட்டுருக்காங்களே, போச்சு நம்மளை திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நைட் வர முடியாதுமா, காலையில் நான் எப்படியும் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், நீ படுத்து தூங்கிடுவியா இல்லை ஊருக்குள்ள உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருக்காவது போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு மறுபடியுமா, ஐயோ நான் போகல சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன், காலையில நீங்க நேரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை வச்சுட்டாங்க. போனை வச்சதும் இந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. தனியான வீடு, யாருமே ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கத்துனா கூட அங்க யாரும் பாக்குறதுக்கு ஆளு கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படிடா தனியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா ஒட்டம்பெல்லாம் சிலுக்குதுங்க. பயங்கரமா பயமா இருக்கு. கூடவே அந்த உருவத்தை வேற பார்த்துட்டாங்க. அடுத்தது வெளியே உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு உள்ள போய் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் படுத்துட்டே இருந்திருக்காங்க. லைட் எல்லாம் ஆஃப் ஆகலங்க, லைட் எரிஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. டிவியும் ஓடிட்டே இருக்கு. இந்த சத்தத்திலேயே அவங்க மெதுவா கண்ணாசர ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு தாங்க கூப்பிடுறாங்க. ஏய் என்னடி பண்ற, நீ தனியா இருக்காமே, உங்க அம்மா போன் பண்ணாங்க, கதவை தரடி, நானும் உன் கூட வரேன், நானும் உன் கூடவே படுத்துக்கிறேன், கதவை தரடி அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி இருக்குங்க. இந்த குரல் கேட்டதும் இந்த பொண்ணுக்கு நல்லா தூக்கி வாரி போட்டுச்சுங்க. பயங்கரமா பயந்துட்டாங்க. இவ்வளவு நேரத்துக்கு தனியா எவ்வளவுமே வரமாட்டாளே நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்மளை விட பயந்தாங்க எப்படி வந்திருப்பாளுங்க அப்படின்ற ஒரு யோசனை. கூடவே நல்ல வேலை எப்படியோ நமக்கு ஒரு துணைக்கு ஆள் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆசையிலும் அங்க கதவை திறக்கிறதுக்கு போறாங்களாங்க. அங்க கதவை திறந்துட்டு பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா இவங்களுக்கு நல்லா கேட்டுச்சுங்க, கதவை திறடி, நான் தாண்டி வந்திருக்கேன், உங்க அம்மா போன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, கேட்டிருக்கு. இப்போ யாருமே இல்லாததும் நல்லா மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, தனியா வேற நம்ம இருக்கோம், இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ, ஒருவேளை நம்ம அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் போய் படுக்கிறாங்க. இந்த முறை டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஃபேனு லைட்டு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு படுத்துருக்காங்க. படுத்து மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிறந்து படுத்துட்டு யோசனையிலேயே தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. மணி எப்படி பார்த்தாலுமே ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டுற சத்தமே இப்போ வேற மாதிரி இருக்குங்க. என்னன்னா இவங்களோட அம்மா வந்து தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கௌரி கதவை தர, கௌரி கௌரி எந்திரி, கதவை தர, நான் தான் வந்துட்டேன்டி, கதவை தரடி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. இந்த குரல் இவங்களுக்கு நல்லா கேட்குது. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்க லேசான தூக்கத்துக்கு மாறுறாங்க. அப்பவும் நல்லாவே இந்த குரல் கேட்குது. இந்த முறை கௌரி என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை இதுவும் வேற யாராவது தான் இருக்குமோ, நம்ம அம்மா இந்த நேரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்ற யோசனையிலேயே மெதுவா எந்திரிச்சு போய் சின்னதா ஹோல் இருக்குதாங்க அவங்களோட கதவுல. சின்னதானா இந்த கதவு வந்து கொஞ்சம் வெடிச்ச மாதிரி இருக்குமா, அந்த வெடிச்சதுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த வீரலுக்குள்ள போய் அந்த கண்ணு வச்சு பார்த்தோம்னா வெளியே என்ன இருக்குன்றது தெரியுமா. அந்த மாதிரி அவங்க அந்த ஓட்டையில பாக்குறாங்களாங்க. அந்த இடத்துல நிக்கிற அந்த உருவம் அட்டு பயங்கரமா இருக்குங்க. ஆனா அது அவங்களோட அம்மாவோட குரல்ல பேசிட்டு இருக்குங்க. கௌரி கதவை தர, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களோட அம்மா குரல் பேசுறது.
ஆனா பாக்கிறதுக்கு அது சின்ன வயசு பொண்ணு, எப்படி பார்த்தாலும் ஒரு 27 28 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு உருவம் நம்மளோட அம்மாவோட குரல்ல பேசுதே, கதை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை இருக்கும்போது சட்டார்னு அந்த கண்ணு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களே சின்னதா ஒரு விரிசல், அந்த விரிசலோட அந்த கேப்ல அதோட கண்ணை பாக்குறாங்களாங்க. கண்ணு படு பயங்கரமா இருந்திருக்கு. பார்த்தவங்க மிரண்டு கத்துன்னு கத்திட்டு ஓடி போய் கட்டில மேல படுத்துட்டாங்க. கட்டில மேல படுத்ததுக்கு அப்புறமா கௌரி கதவை திறக்கிறே இல்லையா, எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கௌரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ யாரு, நீ எங்க அம்மாவே இல்ல, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் உன்னை விண்மணி பூச்சி காட்டுறேன்னு கூப்பிட்டேன்ல, நீ ஏன் வரல, அதனாலதான் உன்னை கூப்பிடறதுக்காக வந்திருக்கேன், வா அப்படின்னு பேசுதாங்க. பேசின அந்த குரலை கேட்டதும் கௌரி இன்னும் அரண்டு போயிட்டாங்க, பயங்கரமா நடுங்கி போயிட்டாங்க. நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே வேகமா ஓடி போயிட்டு இவங்களோட வீட்டுல இருந்த அந்த சாமி போட்டோ கிட்ட இருந்த திருநெறி எடுத்து பட்டை அடிச்சுட்டாங்களாங்க. இன்னொரு தைரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசப்படியில விளக்கமாற குறுக்க போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆன்மாவும் வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அவங்களும் வேகமா ஓடி போயிட்டு ஒரு விளக்கமாரியும் கூடவே ஒரு முரத்தையும் போட்டுட்டு வந்து அந்த கட்டில் மேல உட்கார்றாங்க. கட்டு மேல உட்கார்ந்துட்டு அப்பாடா அப்படின்னு படுத்தா அந்த விட்டம், ஓட்டு வீடு தானாங்க, அந்த விட்டத்துக்கு மேல, அதாவது குறுக்க ஒரு மரம் மாதிரி போகுங்க, அந்த விட்டத்து மேல காலை தொங்க போட்டுக்கிட்டு தலை கீழே, காலும் இந்த பக்கம் இருக்கு, உடம்பும் தலைகீழ இருக்கு, இப்படி ஒரு உருவம் மேல தொங்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த உருவத்தை பார்த்த பொண்ணு பயங்கரமா கத்துன்னு கத்துறாங்களாங்க. அங்கதான் யாருமே ஹெல்ப்கே இல்லையே. எவ்வளோ நேரம் கத்திட்டு அந்த பொண்ணு அந்த கட்டில இருந்து எழுந்து ஓடி போயிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டாங்களாங்க. அந்த உருவமானது அங்கேயே தொங்கிக்கிட்டே இருந்தது. சடார்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப்புக்குள்ளேயே அப்படியே மறைஞ்சு போயிடுச்சாங்க. அந்த உருவம் எங்க போச்சுன்றது இந்த பொண்ணுக்கே தெரியல. என்னடா இது வித்தியாசமா என்னமோ நடக்குது, நம்ம அம்மா இருக்கும்போதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரிஞ்சது இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு, ஒருவேளை நம்ம அங்க போனதுதான் தப்போ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் வந்து முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இவங்களோட அந்த கட்டில் மேல வந்து படுக்கலாம் அப்படின்னு வராங்கங்க. வரும்போது ஒரு செவுத்துல வந்துட்டு பெரிய கண்ணாடி மாட்டிருக்காங்களாம். அந்த கண்ணாடியில இந்த பொண்ணோட முகத்தையும் திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இந்த பொண்ணோட முகத்துக்கு பக்கத்துல இன்னும் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதே பொண்ணுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததும் கௌரி டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்களாம். அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா மறுபடியும் கண்ணாடி பார்த்தா அந்த இதுக்குள்ள வேற ஒரு உருவமும் தெரியுது, கௌரியோட முகமும் தெரியுது. பயங்கரமா மிரண்டு போயிட்டாங்களாங்க. ஐயோ, எப்படியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சே, எப்படா இப்ப வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கதவை திறந்துட்டு வெளியே போறதுக்கும் தைரியம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பயம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சாமியோட போட்டோ வச்சுட்டு சின்னதா ஒரு சிலை மாதிரி இருக்குங்க, அதையும் கையில இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விடிய அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சாமி பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னென்னமோ இவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியா விடிஞ்ச ஒரு 4 மணி 4:30 மணி ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் தட்டார்னு இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இப்ப தட்டுற சத்தம் இவங்களோட அம்மா குரல்ல இருக்கு. ஐயோ, மறுபடியும் வந்துருச்சா, இதே அம்மாவோட குரல்ல பேசுதே, இப்போ கதவை திறக்கலாமா வேண்டாமா, இப்போ கதவு பக்கத்துல போலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனையோடய அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. சரி, யாருண்டா முன்ன மாதிரி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சின்ன கேப் வழியா பாக்குறாங்க. அவங்களோட அம்மா கூடவே அவங்களோட தம்பி இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பாவை காணோம். சரி, அம்மா தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா இவ்வளோ நேரம் எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுகிற மாதிரி பேசுறாங்க. அவங்களோட அம்மாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்க என்னாச்சு, ஏன் என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, தூக்கமே வரலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இனிமே படுத்து தூங்கு, நான் வந்துட்டல அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த கௌரி அப்படின்றவங்கள தூங்க வச்சுட்டாங்க. இவங்களோட தம்பியும் கூடவே படுத்து தூங்கிட்டாராங்க. இவங்க அம்மா அடுத்து இருக்கிற வேலைகள், அந்த வாசலுக்கு சாணம் போடுறது, கோலம் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஸ்மெல்லு வீட்டுக்குள்ள வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. நல்லாவே அந்த ஸ்மெல்லு வந்திருக்கு. ஆனா கௌரிக்கோ அவங்களோட தம்பிக்கோ எந்த ஸ்மெல்லும் வரல. அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா இது என்ன ஸ்மெல்லா இருக்கும், ஏதாவது இறந்து போயிருக்குதா என்ன ஏதுன்னா அந்த கிச்சன் ஃபுல்லாவே கிளீன் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே இல்லை.
கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அம்மாவும் யோசனையோட இருக்கும்போது திடீர்னு அந்த கிச்சனோட அந்த ஜன்னல் வழியா கரு 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 கருன்னு ஒரு பூனை வந்து வெளியே தாவி குதிக்குதாங்க. தாவி குதிச்சு அந்த பூனை வந்துட்டு இவங்களுக்கே நல்லா பயந்துட்டாங்க. கரு கரு கருன்னு நல்லாவே இருந்திருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவும் இருந்திருக்கு. தாவை குதிச்ச பூனையை இவங்களும் அந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்களாங்க. அந்த பூனை குதிச்சது மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் எங்க ஓடுச்சு, எப்படி ஓடுச்சுன்னு தெரியல, எந்த டைரக்ஷன்ல ஓடிச்சுன்னு தெரியல. அங்க அந்த பூனையோட உருவம் இல்லை. இப்போ அந்த பூனை போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தானாவே அந்த பேட் ஸ்மெல், பயங்கரமான ஸ்மெல் எல்லாம் அப்படியே நின்றுச்சாங்க. எங்கேயுமே ஒரு ஸ்மெல்லு கூட வரல, நல்லா நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது, எங்க இருந்து இந்த பூனை ஜன்னலுக்குள்ள இருந்து குதிச்சுன்னு தெரியல, குதிச்ச பூனை எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா இப்ப அந்த ஸ்மெல் இல்லையே, என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், இவ வேற நைட் எல்லாம் தூக்கமே இல்லை, பயமா இருக்குன்னு சொன்னால என்ன பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசனையோடய அன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் செய்யறாங்க. டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு 5-5:30 ஆயிடுச்சாங்க. இப்போதான் இங்க கௌரி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு சாப்பாடு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி எல்லாம் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. குடிச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் நைட் எல்லாம் தூக்கம் இல்லை, என்ன பண்ணன, கிச்சனுக்குள்ள என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டதும் கௌரி என்ன சொல்றாங்கன்னா, கிச்சனுக்குள்ள நான் வரவே இல்லைம்மா, கிச்சன் பக்கம் நான் போகவே இல்லையே, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எதுவுமே பண்ணலாமா, தண்ணி கூட குடிக்கிறது போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன, உண்மையை சொல்லு, நான் இல்லாத நேரம் நீ எங்கனால போனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கௌரியும் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களும் இந்த ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கிளம்பி முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போறாங்க. போற வழியில அந்த வரப்பு வழியா தான் நடந்து போவாங்களாங்க. அப்படி நடந்து போக போகவே இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயங்கரமான பயம், நெஞ்செல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிது, கை கால் விடவிடன்னு நடுங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி நாள் நைட்டு வரும்போது பார்த்தா அந்த உருவத்தை நினைச்சுதான் இப்போ இவங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்திருக்கு. அதையும் தாண்டி கடந்து இவங்களும் ஒரு வழியா ஊருக்குள்ள போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த லைட் பூச்சி போய் பார்த்தோம்ல, அது எந்த இடம், எங்க இருக்கு, நீங்க காட்டுங்க, பகல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தாங்க போறாங்க. அப்படி போற வழியில அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்து பக்கத்துல ஒரு 2 சமாதி இருந்திருக்குங்க. அது யாரோ இறந்து போனவங்களுக்கு சமாதி கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட நினைவா தான் சின்னதா ஒரு குடிசை மாதிரி இருந்திருக்கு. சின்னதா விளக்கு வச்சா எவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும், அவ்வளவு தூரம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவ்வளவு சின்னதா இருந்தா அதுக்குள்ளதான் அந்த பூச்சையும் பார்த்திருக்காங்க இவங்க. இப்போதான் அந்த கௌரின்றவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. ஒருவேளை நம்ம இந்த சமாதி கிட்ட நின்று தான் பார்த்துருப்போமோ, அந்த சமாதி யாரோடது, யாரா இருக்கும் அப்படின்னு யோசனையோடைய அவங்க ஃப்ரெண்டுகிட்டயே இது யாரோட சமாதி, யார் இங்க செத்து போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்குள்ள கிணத்துல விழுந்து இறந்து போன ஒரு பொண்ணோட அந்த டெட் பாடி தான் இங்க புதைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னதும் கௌரிக்கு இவ்வளவுதான் பயம் இல்லையாங்க, நல்லாவே பிடிச்ச பிள்ளைங்களை திட்டுன்னு திட்டாங்களாம். ஏன்டையும் ஒரு இறந்து போன சமாதி மேல நிக்க வச்சு என்னை இதை பார்க்க வச்சிருக்கீங்களா, இந்த லைட்டு பூச்சி பார்க்கணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு பிள்ளைங்களோட பேசாம சல்லுன்னு முன்னாடி போயிட்டாங்களாங்க. அன்னைக்கு கிளாஸ் முடிகிற வரைக்குமே யாருக்கிட்டையுமே பேசல. திரும்பி வரும்போதும் கௌரி மட்டும் தனியா வராங்க. இப்போ தனியா முதல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த பொண்ணோட அந்த சைக்கிளுக்கு பின்னாடி யாரோ ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு பயங்கர ஹெவி வெயிட்டை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட் வந்ததும் இந்த பொண்ணால சுத்தமா சைக்கிளை அழுத்தவே முடியலையாங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்களை தாண்டி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இவ வேணும்னே ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்காளாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணால சைக்கிளை ஓட்ட முடியல. இப்போ அந்த பொண்ணு திரும்பி பாக்குறாங்க, பின்னாடியும் எதுவுமே இல்லை. அதன் பிறகு பின்னாடி அந்த டயரையும் பாக்குறாங்க. டயர்ல பார்த்தா சுத்தமா காத்துல. ஒரு வேலை காத்து இல்லாததுனாலதான் நம்மளால அழுத்த முடியல போல அப்படின்னு நினைச்சிட்டு இறங்கி சைக்கிளை தள்ளிக்கிட்டே வராங்க. தள்ளிக்கிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு அவ்வளவு ஒரு கால் வலியா இருந்திருக்குங்க. காலை அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளையும் தள்ளிட்டு காலை மெதுவா எடுத்து வச்சு இவங்களும் ஒரு வழியா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சமாதி இருந்துச்சு பாத்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே தள்ளிட்டு போயிருந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல அந்த சமாதிக்கு மேல ஏதோ ஒரு வெள்ளையா இருக்கிற மாதிரி மட்டும்
தெரிஞ்சிருக்குங்க. அதை பார்த்ததும் நல்லா திக்குன்னு பயந்தும் போயிட்டாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டாங்க. பயந்ததை வெளியே காட்டிக்காம நேரா அவங்களோட வீட்டுக்கும் போறாங்கங்க. அங்க போயிட்டு பார்த்தா என்னடி ஆச்சு, ஏன்டி சைக்கிள் தள்ளிக்கிட்டு வர, என்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் வர வழியில காத்தெல்லாம் இறங்கி போயிடுச்சு, பஞ்சரோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே அவங்களோட அப்பாவும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாராங்க. அவங்க கிட்ட சொல்லி பஞ்சரா என்ன ஏதுன்னு எல்லாம் பாக்குறாங்க. வீட்லயே அவங்களோட அப்பா பஞ்சர் ஒட்டி தருவாராம். அந்த மாதிரி பார்க்கும்போது பஞ்சர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா காத்து ஏன் நிக்கல அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. சரின்னு காத்தெல்லாம் அடிச்சு கொடுக்குறாரு. நைட்டு காத்தெல்லாம் அடிச்சு நல்லாவே சைக்கிள் வச்சிருந்துருக்காங்க. நைட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு இந்த பொண்ணு படுக்கிறதுக்கு மணி 11 மணி ஆகுமா. எப்போதுமே அந்த டைமுக்கு தான் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி தூங்கும் போகும்போது வெளியே பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்த பொண்ணு பாத்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் அந்த வாசல்ல நின்று அந்த சைக்கிளையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைக்கிள் நல்லாவே யாரோ சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்தா ஓட்டினா இருக்கும் அந்த மாதிரி சுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க. கூடவே இந்த பொண்ணு அந்த சக்கரத்தையும் பார்க்குறாங்க. அந்த சக்கரமும் நல்லா சுத்துதுங்க. சைக்கிள் வீலும் நல்லா ஸ்பீடா சுத்திட்டு இருக்கு. இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது சடனா அந்த சக்கரம் அந்த வீல் சுத்துறது நின்றுச்சாங்க. நின்னதும் இவங்களுக்கு நல்லா தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் இங்க நிக்க கூடாதுடா சாமின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடலாம் அப்படின்னு போனா, கௌரி இன்னைக்கும் வா, நம்ம அந்த லைட்டு பூச்சி பார்க்க போலாம், கௌரி வா கௌரி வா கௌரி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணோட குரல்ல கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. உடம்பெல்லாம் நட்டுக்கத்தோடைய மெதுவா திரும்பியே பார்க்காம இவங்க பாட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. கதவை சாத்தின பொண்ணு அந்த கேப் வழியா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த சைக்கிளுக்கு மேல இப்போதான் ஒரு பொண்ணோட உருவம் தெரியற மாதிரி இருக்குங்க. அதுவும் முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவம் தாங்க சைக்கிள் மேல ஏறி உட்காந்துருக்கு. பார்த்தவங்க அடுத்த நாள் சைக்கிளை தொடவே கூடாது அப்படின்ற முடிவு பண்ணிட்டு மெதுவா போய் அவங்களோட அம்மாவும் அவங்க தம்பியும் படுத்துட்டு இருந்திருக்கு. இடையில நடுவுல வந்து கௌரி படுத்துட்டாங்களாங்க. படுத்தவங்களை என்னடி எப்போதுமே தனியா படுக்கிறேன்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன உரசிட்டு படுத்துட்டு நவுந்து போடுன்னு அவங்களோட அம்மா சொல்றாங்க. ஆஹா முடியாது, நான் இப்படிதான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட அம்மாவை சேர்த்து இறுக்கி பிடிச்சி படுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு பண்றது அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. அடுத்த நாள் இவங்களோட அம்மா கௌரியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நேரமாவே ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களாங்க. எழுந்து வாசலுக்கெல்லாம் சாணி போட்டுட்டு இவங்க மாடு வச்சிருந்துருக்காங்க. அந்த மாட்டுக்கு பாலெல்லாம் கறந்துட்டு அதன் பிறகு இவங்க வீட்டுக்குள்ள வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. டீ வைக்கலாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு அப்போ மறுபடியும் ஒரு ஷாக்கு. என்னன்னா, முன்னாடி நாள் மாதிரி அந்த கிச்சனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு ஹெவியா அடிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்மெல்லு எங்கடா வருதுன்னு நல்லா லைட் எல்லாம் போட்டுட்டு பாக்குறாங்க. சடனா ஒரு இடத்துல அந்த இடத்துல எப்படி அந்த பூனை வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பூனையோட உருவம் இருக்கு. வேகமா அந்த பாத்திரங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்ச பூனை எங்க போகுதுன்னு தெரியல. இது 2வது நாளும் இவங்களோட அம்மா பார்த்துருக்காங்க. அந்த பூனை போய் ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஸ்மெல் எல்லாமே போயிருது. இது என்னடா வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கு, 2 நாளாவே இந்த மாதிரி நடக்குது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுல பிள்ளைங்க வேற இருக்கிறாங்களே, பயந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களோட அம்மாவும் அதை வெளியே சொல்லாம இவங்களும் யோசனையோடய இருந்திருக்காங்க. அடுத்த நாள் எப்பவும் போல கௌரி எந்திரிக்கிறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போகும்போது அந்த சைக்கிளை எடுக்கவே மாட்டேன், நான் தொடவே மாட்டேன், நான் நடந்து கூட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களோட அப்பா கிட்ட தான் கௌரி சொல்றாங்க, அப்பா இது மாதிரிதான்பா நீ ஃபங்க்ஷன் போனப்போ நான் வந்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, அந்த சைக்கிள்ல நான் நைட்டு பார்த்தேன்ப்பா, அந்த அக்காவோட உருவம் நல்லாவே தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன கௌரிய தைரியப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ பயப்படாத, அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தா அப்பா கண்டுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ தைரியமாயிரு, சரி சைக்கிளை நீ எடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கேயே அமைதியா படி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு திரும்பவும் வராங்க. வர்ற வழி எல்லாமே இவங்களோட அப்பாவுக்கு ஒரே குழப்பமாவே இருந்திருக்கு. ஒருவேளை பிள்ளை சொல்றது உண்மையா இருக்குமோ, ஒருவேளை இந்த மாதிரிதான் இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே வந்திருக்காருங்க. வந்து வண்டியெல்லாம் பைக்கை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்களோட அம்மாவே ஒரு மாதிரி கலக்கமா இருந்திருக்காங்க, ஒரு மாதிரி யோசனையாவே இருந்திருக்காங்க. என்னடி ஆச்சு, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்களோட அம்மா நடந்தது சொல்றாங்க. டேய் இப்படிதாண்டி பிள்ளையே சொல்றா, முன்னாடி நாள் எங்கேயோ போனாலாம், போயிட்டு அந்த லைட்டு பூச்செல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குதுன்னு அழுகுறாடி, என்னடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கிட்ட கேக்குறாங்க கௌரியோட அப்பா. இப்படி கேட்டதும் கௌரியோட அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களும் கிச்சன்ல அந்த திடீர்னு பாக்குறது அந்த விடிய காலையில மட்டும்தான் அந்த பூனை பார்ப்பாங்களாம், மற்ற டைம் எப்போதுமே பார்க்கறதில்ல, நைட்ல கூட பார்க்கறதில்ல.
ஆனா அந்த ஸ்மெல்லும் விடிகாலையில் மட்டும்தான் வருது. இதையெல்லாம் சொல்லி எங்க ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க, இந்த காத்து கருப்பு ஏதாவது இருந்திருக்குமாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட குலதெய்வத்தோட தீர்த்தம் வந்து வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டுலாம் சரியா போயிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சரி என்னமோ பண்ணு, உனக்கு தெரிஞ்ச யோசனை நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவும் அன்னைக்கு அவரோட வேலையை பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பிட்டாராங்க. அவங்க அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் கௌரியோட அம்மா வீடு ஃபுல்லா கழுவி விடுறாங்க. கழுவி விடும்போது இந்த மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடு எல்லாமே ஊத்தி நல்லா வாசனையா தான் அதை கழுவி விடுறாங்க. கழுவி விட்டு ஒரு 10 நிமிஷத்துல மறுபடியும் அந்த விடிகாலையில வர அதே பேட் ஸ்மெல் இப்போ வீடு ஃபுல்லா அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனோடய இவங்களோட அம்மா வேகமா போய் குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு அவங்களோட தம்பியும் ஸ்கூல் போயிட்டானாட்டுக்குங்க. குளிச்சு முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் விளக்கு பத்த வைக்கிறாங்க. விளக்கு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாயிலை தோரணம்லாம் கோர்க்குறாங்க. கோர்த்து வீட்டுக்கு வாசப்படிக்கு நேராக போட்டுட்டு அதன் பிறகு இவங்களோட குலதெய்வத்தோட தீர்த்தம் ஒரு டப்பால வச்சிருந்துருக்காங்க. அதை ஒரு சொம்புல கலந்து வீடு ஃபுல்லா அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விடுறாங்க. தெளிச்சு விட்டுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சிருச்சு. சாம்பிராணி ஸ்மெல்லு தான் பயங்கரமா ஹெவியா அடிச்சிட்டு இருக்கு. நல்ல ஒரு நறுமணமா இருக்கு. வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருந்திருக்கு. அதன் பிறகு இவங்களோட அம்மா வெளியே அதுக்கப்புறம் இந்த மாட்டு கொட்டகை எல்லா இடத்துலையுமே தெளிச்சு விட்டுட்டு இவங்களோட வீட்டுல மறுபடியும் அந்த மிச்ச தீர்த்தத்தை வச்சிருந்திருக்காங்க. சரி வீட்டுல அவங்க வெளியே போனவங்களாம் வரட்டும், அவங்களுக்கும் தெளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு ஹோல் டேவும் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க, எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்கவும் இல்லை. அன்னைக்கு சாயங்காலம் கௌரியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரவில்லை ரொம்ப பயத்தோட ஒரு மாதிரி டயர்டாடியும் வந்திருக்காங்க. கௌரியை வந்து அவங்களோட அப்பா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க தம்பியையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. 3 பேரும் வராங்க. 3 பேரையும் குளிக்க சொல்றாங்க. குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அன்னைக்கு சாயங்காலம் சாமி எல்லாம் கும்பிட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா வீட்டை வச்சிருந்திருக்காங்க. கௌரியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி சாயங்காலம் இந்த கௌரி வந்ததுக்கு அப்புறமா சாம்பிராணி புகையை போட்டு இவங்களோட அம்மா சாமி கும்பிடுவாங்களாங்க. அப்படி சாமி கும்பிட்டு ஒரு மாசம் வரைக்கும் அதை விடாம கடைபிடிச்சிருந்திருக்காங்க. காலையிலும் சாயங்காலமும் இந்த சாமி கும்பிட்டு கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த 1 மாசத்துக்கு அப்புறமா கௌரிக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே கிடைச்சிருக்குங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி இந்த பொண்ணுக்கு மறுபடியும் அந்த எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருந்திருக்கு. விடிய காலையில இவங்களோட அம்மா ஒரு பூனை பார்ப்பாங்கல்ல, அந்த பூனையும் அந்த வீட்டுல இல்லாமலும் இருந்திருக்கு. இவங்களுக்கு அதன் பிறகுதான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்திருக்கு. என்னமோ தெரியல, வீட்டுக்கு வந்தாவே கௌரிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி, ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி நல்லாவே இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நடந்துச்சு சிஸ்டர். ஆனா நான் இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அந்த நிகழ்வை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில அது நடந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 2 நாள்ல நான் பட்ட பாடு பயங்கரமா இருந்துச்சு சிஸ்டர். எப்போ கண்ணை மூடினாலும் அந்த உருவம் கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரியே இருக்கும். நிம்மதியா ஸ்கூல் கூட போக முடியாம நான் ரொம்ப தவிச்சேன். ஆனா எப்படியோ என்ன அதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணி எங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை முடிச்சிருக்காங்க கௌரி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு சொன்ன கௌரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆளும் கொடுத்து வச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்டும் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பயங்கரமான ஹாரரான சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அது நடந்திருக்கா? அப்போ அந்த சம்பவத்தை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான திகில் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.